இந்தியன் ஆர்மிக்கு கீழே இயங்கி வரக்கூடிய காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்டர் ஏஎஃப்எம்எஸ் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் இந்த காலேஜஸில் பிஎஸ்சி நர்சிங் 4 வருட கோர்ஸ் படிக்கிறதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 2024ஆம் ஆண்டு கல்வியாண்டுக்கான அட்மிஷன் இது. இதில் அட்மிஷன் முடிக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த 4 வருடம் நர்சிங் ட்ரைனிங் முடிக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து பர்மனண்ட் அல்லது ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற இதில் மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்டிங்கில் மிலிட்ரியில் வந்து சர்வீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, கமிஷனிங் கொடுப்பாங்க. இதில் வந்து யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன க்ரைட்டீரியாவில் வந்து செலெக்ஷன் இருக்கும், என்னென்ன ஸ்டேஜஸில் செலெக்ஷன் இருக்கும், எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்கக்கூடிய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட். இதில் ஓவராலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். அன்மேரிட், டைவர்ஸ் அல்லது லீகலி செப்பரேட்டட், விடோ வித்தவுட் என்கம்பரன்ஸ் அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து 1 அக்டோபர் 1999 30 செப்டம்பர் 2007 வந்து பிறந்தவங்களாக இருக்கணும். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே +2 வந்து முடிச்சிருக்கணும். 12th ஸ்கூலிங்க. அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது பாட்னி, ஜுவாலஜி, இங்கிலீஷ் இது எல்லா சப்ஜெக்டையும் வந்து கண்டிப்பாக படிச்சுருக்கணும். 50% குறையாமல் மார்க் எடுத்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? அதாவது நீங்கள் டைரெக்டாக வந்து எக்ஸாம் எழுதுவாங்களே அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் டைம் 12th வந்து படித்தவங்களாக இருக்கணும். சரிங்களா? நீட் எக்ஸாம் மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் இருக்கும். பிஎஸ்சி நர்சிங் கோர்சஸுக்கு நீட் யூஜி 2024 எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து எழுதியிருக்கணும். அந்த மார்க்கில் வந்து அடிப்படையில் தான் உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அந்தந்த காலேஜோடைய, அதாவது என்னென்ன காலேஜ் அப்படின்றதையும் நம்ம மொத்தமாக பார்க்கலாம். டோட்டலாக 220 சீட்டு வந்து இருக்குது பிஎஸ்சி நர்சிங்க்கு. சரிங்களா? செலெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா joinindianarmy.nic.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் வந்து உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இருக்குது. அதே மாதிரி எல்லா விதமான அப்டேட்ஸும் இந்த வெப்சைட்டில் தான் வரும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து 200 ரூபாய் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். ஆன்லைன் மோடில் மட்டும்தான் பே பண்ண முடியும். இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். மொபைலும் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இமெயில் ஐடி தான் வந்து உங்களுடைய யூசர் ஐடி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அப்படின்ற இதுக்கு கீழே தான் வந்து மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் கீழே வருது. நர்சிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் இருக்கக்கூடிய சீட்டு எல்லாமே வந்து நர்சிங் காலேஜ் அண்டர் ஏஎஃப்எம்எஸ். ஏஎஃப்எம்எஸ்னால் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ். இது இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து ஆர்மி கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ், அதாவது இந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வீஸும் உண்டு. ஆர்மியில் உங்களுக்கு டைரெக்டாக வந்து ஆஃபீஸர் கிரேடில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள் இந்த காலேஜஸ்க்கு அட்மிஷனுக்கு. அதே மாதிரி நீட் அண்டர் கிராஜுவேட் 2024 நீட் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சரிங்களா? பெண்கள் மட்டும்தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதியிருக்கணும். 2024 நடந்த எக்ஸாம் எழுதியிருக்கணும். அதனுடைய ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்லைனில் தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக உங்களுக்கு ஸ்டேஜஸ், என்னென்ன ஸ்டேஜஸில் செலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுடைய மார்க்கு, அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. 40 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து அடுத்த இது கிளியர் பண்ணணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் இந்த டோட்டல் மார்க் வச்சு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி எந்த காலேஜுக்கு உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் அதில் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஏஎஃப்எம்எஸ் கீழே இருக்கக்கூடிய, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸு கீழே இருக்கக்கூடிய அனைத்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸஸ்க்கும் இந்த முறையில் தான் உங்களுக்கு ஜாயினிங் இருக்கும். அதாவது நீட் எக்ஸாம் யூஜி 2024 என்டிஏ நடத்தின இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகியிருக்கணும்.
அடுத்தது joinindianarmy.nic.inல வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்ளை பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்க்ரீனிங் ப்ராசஸை வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி கண்டோன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் டேட்டில் நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணணும். இது கண்டிப்பாக பண்ணாதான் நீங்கள் வந்து செலெக்ஷன் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். சரிங்களா? எலிஜிபிலிட்டி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். அன்மேரிடாக இருக்கணும், அல்லது டைவர்ஸாக இருக்கலாம், அல்லது லீகலி செப்பரேட்டடாக இருக்கலாம், அல்லது விடோ வித்தவுட் என்கம்பரன்ஸாக இருக்கலாம். சரிங்களா? நேஷ்னாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மட்டும்தான் எலிஜிபிள். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 1 அக்டோபர் 1999 30 செப்டம்பர் 2007 பிறந்திருக்கணும். இந்த 2 நாளில் பிறந்திருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே +2 முடிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க் எடுத்துருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங்கில் மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். கேண்டிடேட்ஸ் வந்து மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். அதே மாதிரி மினிமம் ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? அதுவே வந்து ஹில் ஏரியா இல்லைனா நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் 147 சென்டிமீட்டர். சரிங்களா? அலவன்ஸ் ஆஃப் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பிலோ 18 வயசு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அலவன்சஸ் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருக்கணும். NCCC கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் NCCC சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸ்க்ரீனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீட் 2024 ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்காங்க அதை வச்சு டோட்டலாக அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸில் ஒரு சீட்டுக்கு இவ்வளோ அப்படின்ற ரேஷியோவில் வந்து உங்களை ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அந்த ஸ்க்ரீனிங் பண்ணதா, அதாவது இப்போ ஒரு 10,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் 200 சீட் 220 சீட் அப்படின்றதுனால ஒரு 2000 பேரை வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். 2000 பேர் வந்து யார் டாப்பில் அந்த நீட்டை யூஜியில் அப்ளை பண்ணவங்களில் யார் டாப் அப்படின்றத எடுத்து அவங்கள மட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போவாங்க. இந்த அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட்டு நடக்கும். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கு நடக்கும். 40 கொஷின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க்கு, 80 மதிப்பெண் உள்ள எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும். 0.5 மார்க் வந்து தப்பாக இருக்கக்கூடிய ஒரு கொஷினுக்கும் 0.5 மார்க் வந்து போகும். சரிங்களா? மினிமம் இது வந்து 40 கொஷின் வந்து 30 நிமிஷத்தில் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டெஸ்ட்டில் கிளியர் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இது ஃபுல்லும் எடுத்து மொத்தமாக யார் மார்க்கை பார்த்து அதில் மெரிட் லிஸ்ட் வச்சு தான் உங்களுக்கு வந்து அடுத்தது சீட் அலாட்மெண்ட் இருக்கும். சைக்கலாஜி அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதாவது உங்களுடைய மனநிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் எப்படி வந்து ஒரு ப்ராப்ளத்தை அணுகுறீங்க அப்படின்ற முறையையும் செக் பண்ணுறதுக்காக இருக்கும். இந்த அசஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இது எல்லாமே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டல் டெல்லி கண்டோன்மெண்ட்டில் தான் நடக்கும். சரிங்களா? இது எல்லாமே போர்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கீழே நடக்கும். சைக்கலாஜி அசஸ்மெண்ட்டும் சரி, இன்டர்வியூவும் சரி உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் புக்கு, அதோட கோர் சப்ஜெக்ட் பயாலஜினா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, உங்களுடைய ஹாபீஸ் இதெல்லாம் என்ன அப்படின்றத கேட்டு இன்டர்வியூ பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி டிபெண்டன்ஸாக இருக்காங்க ஆஃபீஸர், ஜேசிஓ, ஓஆர்ஸ், சர்வீஸில் இருக்கிறவங்க, இஎஸ்எம் இந்த மாதிரி, இல்லைனா கில்ட் இன் ஆக்ஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி எதுலையா வந்து டிபெண்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வெயிட்டேஜ்லாம் வந்து இன்டர்வியூ ஸ்டேஜ் அப்போ தான் வந்து வெயிட்டேஜ் வந்து போடுவாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். அதுவும் வந்து டெல்லியில் தான் நடக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்கேஸ் இந்த ஸ்டேஜஸ் எல்லாத்துலேயும் அவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் ஃபிட்னஸில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால், அவங்க அன்ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அப்பீல் போனோன்னா 40 ரூபீஸ் பே பண்ணி நீங்கள் அப்பீல் போகிற மாதிரி இருந்தாலும் போகலாம். 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து திரும்பியும் எக்ஸாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. அப்போ செக் பண்ணும்போது நீங்கள் ஃபிட் ஆனீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு லிஸ்ட்டுக்குள்ளே போவீங்க. சரிங்களா? அடுத்தது ஃபைனல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மார்க் வந்து நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, அதே மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இன்டர்வியூ இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் மார்க்கில் உங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்குன்றதை வச்சு டாப்பில் இருக்கவங்கள ஒருத்தவங்களாம் வந்து அவங்களுடைய
எந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எந்த காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க அந்தந்த காலேஜுக்கு அலாட்மெண்ட் இருக்கும். ஆனால் வந்து சப்ஜெக்ட் டு மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான். இது எல்லாத்துலேயும் மார்க் எடுத்து ஃபிட்னஸ் இல்லைனாலுமே அவங்க இன்எலிஜிபிள், அன்ஃபிட். சரிங்களா? ஓகே, எவ்வளவு காலேஜஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல அந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எந்தெந்த காலேஜ் வந்து எந்த யூனிவர்சிட்டி கீழே அஃபிலியேட்டட் அப்படின்றதையும் இருக்குது. காலேஜ் ஆஃப் நர்சிங் புனேயில் இருக்கிறதுல வந்து 40 சீட் இருக்குது. இது வந்து மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி ஹெல்த் சயின்ஸ் கீழே வருது. கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் யூனிவர்சிட்டி கீழே வருது, 30 சீட் இருக்குது. மும்பையில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் வந்து 40 சீட் இருக்குது. இது மகாராஷ்டிரா யூனிவர்சிட்டி கீழே வருது. காலேஜ் ஆஃப் நர்சிங் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி யூனிவர்சிட்டி கீழே வருது, 30 சீட்டு இருக்குது. சரிங்களா? லக்னோவில் இருக்கக்கூடிய காலேஜில் 40 சீட்டு அடல் பிஹாரி வாஜ்பேயி மெடிக்கல் யூனிவர்சிட்டி கீழே வருது. காலேஜ் ஆஃப் நர்சிங் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி கீழே வருது, 40 சீட் இருக்குது. டோட்டலாக 220 சீட் வந்து மொத்தமாக வந்து பிஎஸ்சி நர்சிங் சீட்டு இருக்குது. அட்மிஷன் வந்து இதில் அட்மிஷன் ஆர்டர் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன். அதே மாதிரி ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு ரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஃப்ரீ ரேஷனு, அக்காமடேஷனும் ஃப்ரீ, யூனிஃபார்ம் அலவன்ஸு, மந்த்லி ஸ்டைஃபண்ட் உண்டு. சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி, அலவன்சஸ் இது எல்லாமே வந்து ஆஃபீஸர் கிரேடில் உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு வந்து இன்பிட்வீனில் உங்களுக்கு பிடிக்கல, வெளியில் வரணும், வேறு ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ்னாலேயோ நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான இது டெர்மினேட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து பாண்ட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து அக்ரிமெண்ட் பாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ நாளுக்குள்ளே வந்து ரிலீவ் ஆகுறீங்கன்றதை பொறுத்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்த உடனே, ஓகேங்களா, நீட் எக்ஸாமுடைய ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், joinindianarmy.nic.in அப்படின்றத அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளை பண்ணும்போது உங்கள் மொபைல் நம்பர், பேர், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எங்கே படிச்சிங்க, எவ்வளோ மார்க்கு, எந்த ஸ்கூலு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், நீட் எக்ஸாமுடைய அப்ளிகேஷன், நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, ஸ்கோர் கார்டு, இந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், மார்க் ஷீட்டு, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இருக்கும் அது அனைத்தும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்து கரெக்டாக ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபீ பே பண்ணணும். ஃபீ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் கிடையாது. ரிமைனிங் கேண்டிடேட்ஸ் 200 பே பண்ணணும். பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு அந்த பேமெண்ட் பேங்க் ரெஃபரன்ஸையும் நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும், அந்த நம்பரையும் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? ஃபர்தராக எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இந்த நம்பர் தான் உங்களுடைய நம்பர். அதே மாதிரி எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்து ஜாயின் இண்டியன் ஆர்மி அப்படின்ற வெப்சைட்டில் தான் போடுவாங்க. அதனால் ரெகுலராக நீங்கள் அதை தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும். சரிங்களா? ஹார்ட் காப்பிலாம் நீங்கள் வந்து அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்க்ரீனிங் லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் நீட்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எத்தனை பேர் அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் நேராக அங்கே ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸை அடுத்தது அவங்க சென்ட் பண்ணுவாங்க, வெப்சைட்டில் போடுவாங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் கரெக்டாக நீட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணும், இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். 12th முடிச்சுட்டு யாராவது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு, கவர்மெண்ட் செக்டாரில் வந்து போகணும், ஆர்மி, மிலிட்ரி இந்த இதில் ஆஃபீஸர் கிரேடில் போகணும் அப்படின்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.